ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் தூதுவளை துவையல் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு 2-3 பூண்டு போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா தூதுவளை கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு 2-3 கொஞ்சோண்டு புதினா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சம் துவையல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால் போட்டிருக்கேன். இதெல்லாம் கொத்தமல்லி தூதுவளை கொஞ்சம் ரொம்ப சூடு இல்லை, அதனால் கொத்தமல்லி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு பசங்களெல்லாம் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு, கோல்டெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணி இது நான் இப்போது வதக்கின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தனியாக தனியா, சீரகம், காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி, மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தூதுவளை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். முள்ளெல்லாம் கட் பண்ணி சிசரில் எடுத்து இந்த பூச்சியெல்லாம் எடுத்துடணும். க்ளீன் பண்ணி எல்லாம் சேர்த்து வதக்கணும். இங்கே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நல்லா வதங்கிடுச்சு கீரை. இதெல்லாம் தனியாக எடுத்து ஆற வைக்கணும். மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி ஆற வச்சு நல்லா மிக்ஸியில் போடணும். அதுக்கப்புறம் தனியாக அதெல்லாம் இது பண்ணோடனே ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, இந்த ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சோண்டு விட்டுட்டு, சீரகம், மிளகு அதெல்லாம் வதக்க போகிறோம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது தனியா, மிளகா, அப்புறம் சீரகம், புளி எல்லாம் சேர்த்து வதக்க போகிறோம். இப்போது இஞ்சி நான் அதுலேயே வதக்கிட்டேன், தக்காளி வெங்காயத்தோடையே வதக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வதக்க போகிறேன். கொஞ்சோண்டு கலர் சேஞ்ச் ஆகிற வர வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மிளகா நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். நான் 6-7 மிளகா எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் இருக்கும். உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் காரம் நல்லா தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதையும் சேர்த்து நம்ம ஆற வச்சுட்டு நல்லா ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது காஞ்சி போச்சு, ஆறிடுச்சு. நான் இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். கூடயே சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். உப்பு சேர்த்து அரைக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இப்போது இதை தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு எப்படின்னா, மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. இப்போது தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன். நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். தாளிக்கும் போது கொஞ்சோண்டு அப்போவே கொஞ்சம் 4-10 பூண்டு போட்டேன். இப்போ ஒரு 6-7 பூண்டு இடித்து போட போகிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு, வடகம், அப்புறம் கடுகு. வடகம் இல்லைன்னா உளுத்தம் பருப்பு போதும். உளுத்தம் பருப்பு, கடுகே போதும். சில பேர் வடகம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் சொல்கிறேன். கொஞ்சோண்டு வடகம் போதும், ரொம்ப தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. விருப்பப்பட்டவங்க தாளிக்கலாம். தாளித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ் அதான் இதுக்கு வளர்கிற உடனே இதெல்லாம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், வதங்கின உடனே கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நான் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வதங்கணும். எனக்கு கொஞ்சம் உப்பும் புளிப்பு கம்மியாக இருந்துச்சு. இப்போ புளிப்பு சேர்க்க முடியாது, அதனால் நான் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கிறேன். லெமன் கூட புழிஞ்சிக்கலாம், தப்பில்லை. சால்ட்டும் கொஞ்சம் கம்மி இருந்துச்சு, நான் சால்ட் போட்டுக்கிறேன். கல்லுப்பு சேர்க்க முடியாதுல்ல, அதனால் சால்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தூதுவளை ரெடி. இது இட்லிக்கு சாப்பாடுக்கு சாப்பிட்லாம். மருந்து மாதிரி சாப்பிட்ணும், நிறைய போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் சூடு. ஆனாலும் நான் சூடெல்லாம் இது பண்ணுறதுக்காக, காம்பன்சேட் ஆகிறதுக்காக கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.